இந்தியாவின் மிசைல் மேன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட சிந்தனைகளை செதுக்கிய அந்த குறிப்பிட்ட 4 புத்தகங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கலாம் மாணவர்கள் கிட்ட பேசும்போது ஆக்சுவலா தனக்கு பிடிச்ச முதல் புத்தகமா நோபல் பரிசு வாங்கின டாக்டர் அலெக்சிஸ் கேரல் எழுதின மேன் தி அன்னோன் அப்படிங்கிற புத்தகத்தை தான் அடிக்கடி சொன்னார். அதாவது ஒரு இயற்பியல் விஞ்ஞானிக்கு ஒரு மருத்துவ தத்துவ புத்தகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மனித உடல் வெறும் இயந்திரம் இல்ல, அது ஒரு மிக சிறந்த அமைப்புன்னு இது அவருக்கு கத்துக் கொடுத்திருக்கு. அடுத்து 2வது புத்தகம் ஒரு ஞானத்தின் பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம். பழமையான தமிழ் இலக்கியமான திருக்குறள். இத தன்னுடைய கோட் ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கை நெறிமுறை அப்படின்னு கலாம் அவர்கள் ரொம்ப நெகிழ்ந்து போற்றியிருக்கார். அறிவியல் தாண்டி அறம் சார்ந்த முடிவுகளை எடுக்கவும் கடினமான நேரங்கள்ல நிதானமா இருக்கவும் திருக்குறள் தான் அவருக்கு ஒரு பெரிய அடித்தளம். இப்போ அந்த கடினமான நேரங்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு 3வது புத்தகம் ரொம்ப சரியா பொருந்தும். லில்லியம் ஐக்லர் வாட்சன் எழுதின லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். அடுத்து 4வது புத்தகம் புனித குரான். இது அவருடைய வாழ்க்கையில ஒரு நிரந்தர துணையா இருந்திருக்கு. குரான அவர் ஒரு மத நம்பிக்கையா மட்டும் சுருக்கிக்கல, அதுல இருக்கிற இரக்கம், அப்புறம் கடமை உணர்வு, இதெல்லாம் வாழ்க்கையில எப்படி செயற்படுத்தணும்னு சிந்திச்சார். இப்போ இத கேட்கிற உங்களை மேம்படுத்த நீங்க எந்த புத்தகங்களை தேர்ந்தெடுக்க போறீங்க?